ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நாவை ஒரு மனிதனாலும் அடக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அடக்கக்கூடியவர் யார்? நாவு எதற்குத்தான் கட்டுப்படும்? இப்படி கேள்விகள் நமக்கு எழும். ஏன் இந்த கேள்விகளை நம்ம கேட்டு பார்க்கணும் தெரியுமா? சில நேரத்தில் நம்மளே பேசக்கூடாத வார்த்தையை எங்கேயாவது பேசிட்டு வந்துடுறோம், சொல்லக்கூடாத வார்த்தையை எங்கேயாவது சொல்லிட்டு வந்துடுறோம். அது அப்படியே பேக் ஃபயர் ஆகுது. நமக்கு அது திரும்ப இப்படி செஞ்சிட்டாரு, இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி அநேகர் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப சொற்களை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? வாய் பேசுறதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்முடைய எண்ணங்களை சரிப்படுத்தணும்னா நம்முடைய வாயின் சொற்கள் சரியாகும். நம்முடைய எண்ணங்கள் ஆவியானவரால நிரப்பப்பட்டு நடத்தப்படும் போது எண்ணங்கள் தூய்மையா இருக்கும். எண்ணங்கள் தூய்மையா இருந்தா நீங்க தவறான சொற்கள் பேசவே மாட்டீங்க, நானும் பேச மாட்டேன். அப்ப எண்ணங்கள் தூய்மையாகும் போது வார்த்தைகளும் தூய்மையாகிறது என்பது உண்மை.